அப்படி நீங்க ஆசையா பார்த்து பார்த்து கட்டின வீட்டை ஒரு நாள் யாரோ வந்து இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி யார் வந்து இடிக்க போறாங்கன்னு யோசிக்கிறீங்க? வேற யாரு? கவர்மெண்ட் தான். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க புதுசா ஏதோ வீடு, கமர்ஷியல் பில்டிங் இல்லனா பிளாட், வில்லாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா அத சிட்டி கார்ப்பரேஷன் இல்லனா உங்க முனிசிபாலிட்டில போய் நீங்க அப்ரூவ் வாங்கணும். அதுதான் பில்டிங் பிளான் அப்ரூவல். இது இல்லாம நீங்க வீடு கட்டவே கூடாது. அப்ரூவலே இல்லாம நீங்க பில்டிங் கட்டிட்டீங்கன்னா உங்க பில்டிங்கை எப்ப வேணா கவர்மெண்ட் வந்து டெமாலிஷ் பண்ணும். இப்போ அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல எப்படி ஆன்லைன்லயே ஈஸியா வாங்கலாம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம். பில்டிங்கோட பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க நான் கீழ கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இந்த பேஜ்ல லாகின்ங்கற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களோட யூசர் நேமை இங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. கீழ இருக்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்ப ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல செல்ஃப் சர்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே செல்ஃப் சர்டிபிகேஷன் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை இப்ப மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம புதுசா தான் ஒரு அப்ளிகேஷன் போட போறோம். அதுக்கு இங்க இருக்க கிரியேட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வரும். அதை படிச்சு பார்த்துட்டு ஐ அக்ரிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ரிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ரிலேஷனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ரிலேஷனோட நேம் கேட்டிருக்காங்க. அதுல அவங்களோட நேம் இங்க என்டர் பண்ணிடுங்க. இப்போ இங்க நெக்ஸ்ட் பேஜ்ல நாம மொத்தம் 5 டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாட் டீடைல்ஸ். அதுல உங்களோட பிளாட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களோட தாலுகா, அதுக்கப்புறம் உங்களோட டவுனா இல்ல வில்லேஜா, அதுக்கப்புறம் உங்களோட பிளாட்டோட அட்ரஸ், அப்புறம் அதோட பின்கோட், அதுக்கப்புறம் அவங்களோட சர்வே நம்பர்னு சொல்லிட்டு இங்க எல்லா டீடைல்ஸுமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஒண்ணு விடாம கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ கோஆர்டினேட் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லேண்ட நீங்க மேப்ல சூஸ் பண்ணி காட்டணும். அதுக்கு இங்க இருக்க கிரீன் கலர் பாக்ஸை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அங்க உங்களோட சர்வே நம்பரை வச்சு உங்க லேண்ட் ரெட் கலர் மார்க் போட்டு வந்துரும். இந்த மாதிரி அது உங்க லேண்ட் தானான்னு சொல்லி கரெக்டா இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா இங்க சர்வே நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்க சர்வே நம்பர் என்டர் பண்ணி கூட நீங்க லேண்ட சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட பில்டிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட பில்டிங் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பேஜஸ் தான். இங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் பாத்தீங்கன்னா உங்க லேண்ட் சைட்டோட போட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சேல் டீடு, அதுக்கப்புறம் உங்களோட பட்டா, அதுக்கப்புறம் உங்களோட பில்டிங்கோட பிளான், நெக்ஸ்ட் உங்க லேஅவுட் டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் இங்க கரெக்டா அப்லோட் பண்ணிடுங்க. லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் பேஜ் தான். இந்த டிக்ளரேஷன் பேஜ்ல என்ன கேக்குறாங்கன்னா நீங்க இங்க கொடுத்திருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் தானான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இருக்க எல்லா क्वेश्चनக்கும் நீங்க எஸ் ன்னு முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. கீழ உங்களோட இ சைன் கேட்டிருக்காங்க. இங்க உங்களோட இ சைனை ஃபர்ஸ்ட் போட்டுடுங்க. லாஸ்டா உங்களோட பேமெண்ட் மெத்தட சூஸ் பண்ணி நீங்க உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்ல செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழ கொடுத்துட்டு போங்க.